ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4 ஜியோமெட்ரி. ஸோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டே டியூனா இருங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நாம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல the lengths of diagonals of a rhombus are 12 cm and 16 cm. Find the side of the rhombus. So இப்போ நம்ம rhombus வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கான டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4 equal sides, ஆனால் diagonal மட்டும் ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? எஸ். ஸோ இது வந்து rhombusக்கான டயக்ராமாக நாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா given டேட்டாவை நாம எடுத்துப்போம். D1 அதாவது diagonal 1 12 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் D2 இது வந்து diagonal 2 that is 16 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த மிடில் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மிடில் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ மொத்தமாக 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டயகனல் வந்து நான் எடுத்துக்கிறேன். அது வந்து நம்ம பைசெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஓல வந்து நம்ம வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம். இந்த மிட் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ ரிமைனிங் பாயிண்ட்ஸுக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம். ஏபிசிடி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஏபிசிடி அப்படின்னு நாம நேம் கொடுத்தாச்சு. இப்போ கவனிங்க. அண்ட் டயகனல் 1 12 சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ பைசெக்ட் ஆகிறதுனால 6 6 அப்படின்னு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் டயகனல் 2 வந்து 16 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பைசெக்ட் ஆகிறதுனால இடையில வந்து நம்ம 8 + 8 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். கிளியரா? ஸோ இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்திருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு ஹைபோடெனஸ் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த ராம்பஸ் உடைய சைடு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏஓடி எடுத்துக்கலாம். ஏஓபி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஓபியில் ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹைபோடெனஸ். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓஏ ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். கிளியரா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே. யூசிங் பித்தாகரஸ் தியரம். கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கவனிங்க. ஓபி அப்படிங்கிறது 8, அதனால 8 ஸ்கொயர். ஓஏ அப்படிங்கிறது 6 ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க. 8 ஸ்கொயர் வந்து 64 அண்ட் 6 ஸ்கொயர் வந்து 36. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 100. சரிங்களா? அப்போ ஏபி என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் 100 அப்படின்னா ஏபி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 தட் இஸ் 10. ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ராம்பஸ் உடைய சைடு ஆஃப் தி ராம்பஸ். கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மறக்காம இந்த யூனிட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. யூனிட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் எ கார்ட் விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2√11 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த சர்க்கிளில் ஏபி அப்படிங்கிறது கார்டு. சரிங்களா? ஸோ லெட் ஏபி இஸ் எ கார்டு. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏபி அப்படிங்கிறது அப்படிங்கிற இந்த கார்டு வந்து சிங்கிற பாயிண்ட்ல ஈக்குவலா பைசெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓசி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி அண்ட் சி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. C is the midpoint of AB. கிளியரா இருக்கா? இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா therefore இது Cங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறதுனால நாம என்ன சொல்லிக்கலாம்னா ஏசி அப்படிங்கிறதும் பிசி அப்படிங்கிறதும் ஈக்குவல். கிளியரா இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இந்த ஏசி இதனுடைய லென்த்தும் பிசி இதனுடைய லென்த்தும் என்னவா இருக்கும்? ஈக்குவல். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி உடைய லென்த்து. சரிங்களா? ஏபி உடைய லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள்
ஏசிஓ எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏசிஓ. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும், பேஸ் மட்டும்தான் வேணும். ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது ரேடியஸாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ ஹைபோடெனஸ் தெரியும், அப்புறம் வந்து பர்பண்டிகுலருக்கான லென்த்தும் தெரியும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, பேஸ் உடைய சைடுக்கான ஸ்கொயர் பிளஸ் பர்பண்டிகுலர் உடைய சைடுக்கான ஸ்கொயர் ஓசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஏ ஸ்கொயர். கிளியரா? பித்தாகரஸ் தியரம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஏசி ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போங்க. அப்போ ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓசி ஸ்கொயர். கிளியரா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஓஏக்கான வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? எஸ், 12. தேர்ஃபோர் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் மைனஸ் ஓசி அப்படிங்கிறது 2√11. கரெக்டா? ஸோ அப்போ 2√11 ஹோல் ஸ்கொயர். கிளியர்? ஸோ 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144. ஓகே. அண்ட் 2√11 அப்படிங்கிறது 44னு வரும். ஸோ 144ல் 44 போச்சுன்னா 100. சரிங்களா? ஏசி ஸ்கொயர் 100 அப்படின்னா ஏசி அப்படிங்கிறது என்ன? ஏசி அப்படிங்கிறது 10. சரிங்களா? ரூட் ஆஃப் 100 எடுத்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் ஏபின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டு ஃபைண்ட் ஏபி, ஏபிங்கிறது என்ன இந்த இடத்துல? 2 டைம்ஸ் ஆஃப் ஏசி. ஏசியை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏபி கிடைச்சிரும். ஏன் சார் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா பாருங்க, ஏசி அப்படிங்கிறதும் பிசி அப்படிங்கிறது ஈக்குவல். கரெக்டா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஏசியவே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏபிக்கான கம்ப்ளீட் லென்த் கிடைச்சிரும். ஓகே. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? ஓகே. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 10 that is equal to 20. So that is what AB. Okay, length of the chord. Okay, length of the chord. இதுவரை கிளியரா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ யூனிட் வந்து மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த யூனிட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டினில் சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணுங்க, மீட்டர்னு கொடுத்தா மீட்டர்னு மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? வாட் எவர் த யூனிட் தே கிவன் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க. ஏரியா வந்தால் நம்ம ஸ்கொயர் யூனிட் மென்ஷன் பண்ணோம், அதே வந்து வால்யூம் வந்தால் கியூப் யூனிட் வந்து மென்ஷன் பண்ணோம். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்க்கலாம் பசங்களா. கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருங்க பாருங்க. 2 circles of radii 5 cm and 3 cm intersect at 2 points and the distance between their centers is 4 cm. Find the length of the common chord. ஓகேங்களா? ஸோ இந்த காமன் கார்டுடைய லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கவனிங்க. ஸோ இதுக்கான டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் சர்க்கிள் நம்ம எடுத்துப்போம். சர்க்கிள் 2. எஸ், கிளியரா இருக்கா டயக்ராம்? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கான ரேடியஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அண்டு சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் இந்த லென்த் ஆனது 3 சென்டிமீட்டர். காட் இட்? 1 second. ஸோ திஸ் இஸ் 5 அண்ட் திஸ் இஸ் 3. சரிங்களா? 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதனோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதனுடைய லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ இது 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு இந்த சர்க்கிள். ஓகே. ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு பேர் கொடுத்துருவோம், இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு பேர் கொடுத்துருவோம். ஓகே. இது இந்த ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், இந்த 2 பாயிண்ட்டையும். ஓகே. ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏபி அப்படிங்கிறதா காமன் கார்டு. ஓகே. லெட் ஏபி is equal to common chord. AB அப்படிங்கிறது காமன் கார்டை எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. அடுத்தது ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த காமன் கார்டானது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து நம்ம ஓ அப்படின்னு கொடுத்துடலாம், இது வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஸோ ட்ரையாங்கிள் இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சர்க்கிள்ஸ் உடைய சென்டர். ஓகே, ஓபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 சென்டிமீட்டர். கிளியரா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் ஓஏ இஸ் ஈக்குவல் டு R1. இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர். அடுத்தது ஏபி, ஏபிங்கிறது செகண்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ், தட் இஸ் R2ன்னு எடுத்துக்கோங்க, தட் இஸ் 3 சென்டிமீட்டர். இது எல்லாமே கிவன் டேட்டா. இது எல்லாமே என்ன, கிவன் டேட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏபி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இது பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? ஓபியும் ஏபியும் வந்து என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் பண்ணுறனால இங்கே வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நாம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துலாமா, எம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஓஎம்ஏ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஓஎம்ஏ வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஓஎம்ஏ, இதில் இந்த பேஸ் உடைய லென்த் வந்து நம்ம எடுத்துக்கணும். கரெக்டா? இந்த பேஸ் உடைய லென்த் வந்து இந்த ஓஎம் வந்து என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. இது வந்து என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ ஓவராலாக இந்த லென்த் தெரியும் நமக்கு. ஓவராலாக இந்த ஓபி உடைய லென்த் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இது எக்ஸ் அப்படின்னா இது வந்து 4 மைனஸ் எக்ஸ். கிளியரா? ஓகே, எம்பி அப்படிங்கிறது 4 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓஎம்ஏல நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஓஎம் ஸ்கொயர், அதாவது பேஸ் உடைய ஸ்கொயர். அடுத்தது பர்பண்டிகுலர் லென்த். ஸோ பர்பண்டிகுலர் தெரியுமா என்னன்ட்டு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஎம் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர். கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓஎம் என்னன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு பேர் வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஏஎம் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வந்து 5 ரேடியஸ், ஸோ 5 ஸ்கொயர். ஸோ இப்போ ஏஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அடுத்த சைடு கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஏஎம் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியரா? ஸோ அப்போ ஏஎம் அப்படிங்கிறது என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியரா இருக்கா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் 2 வந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். இந்த செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ இந்த செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. ட்ரையாங்கிள், இதுக்கு பேர் என்ன, ஏஎம்பி. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பேஸ் அப்படிங்கிறது எம்பி, பேஸுங்கிறது எம்பி ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் வந்து ஏஎம் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது ஏபி ஸ்கொயர். ஸோ ஹைபோடெனஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரேடியஸ் 2 வந்து என்ன, 3 ஸ்கொயர் செகண்ட் ரேடியஸ். ஏஎம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஏஎம் ஸ்கொயர். எம்பி அப்படிங்கிறது பேஸ் நம்ம எடுத்திருக்கோம், 4 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்போ ஏஎம் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாம் அடுத்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன வருது, 9 மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? எஸ். ஸோ இப்போ இந்த 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, 9 மைனஸ் ஆஃப் 16 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. காட் இட்? கிளியரா இருக்கு இது வரைக்கும்? ஸோ அடுத்தது நம்ம இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணலாம். மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும் இப்போ. ஸோ மைனஸ், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x. கிளியரா இருக்கா? ஸோ 9 மைனஸ் 16 என்னப்பா, நமக்கு மைனஸ் 7 வருமா? அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 7. ஓகேங்களா? தட் இஸ் வாட் ஏஎம் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், ஏஎம் வேணும். ஓகே, ஏஎம் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 7. ஸோ இதுக்கு பேர் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். கிளியராக இருக்கா? ஸோ இப்போ நமக்கு ஓவராலாக 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன் எதை மீன் பண்ணுதுன்னா ஏஎம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஏஎம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். கிளியரா? ஸோ ஈக்குவேட் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க, இங்கே ஏஎம் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
which is equal to square root of minus x square plus 8x minus 7. கிளியரா? ஸோ இது வந்து நமக்கு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வேறு என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரும் காமனாக இருக்குது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 8x இருக்குது. 8x மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இந்த minus 7 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், 8x that is equal to 25ஓட 7 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வருது நமக்கு 32 வருதுங்களா? அப்போது 8ஆல் டிவைட் பண்ணுங்கள் 32, என்ன வரும் 4. அப்போ x is equal to 4. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு am வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, am that is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? எக்ஸுங்கிற இடத்துல 4 எடுத்துக்கோங்க. அப்போ 4 ஸ்கொயர் that is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16. ஓகே, என்ன வரும் 9 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன வருது பாருங்கள், am is equal to 3. am is equal to என்ன வருது 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ am என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஏபி தான் காமன் கார்டு. ஓகேங்களா? ஏபி அப்படிங்கிறதா காமன் கார்டு ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎம்னு வருமா? ஏன் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்க, இந்த ஏபி அப்படிங்கிறது இந்த ஏஎம் உடைய லென்த்தில் 2 மடங்காக இருக்குது. சரிங்களா? ஏஎம் உடைய லென்த்தை விட 2 மடங்காக இருக்குது. ஏஎம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து 50% ஸ்பிளிட் பண்ணுது இந்த ஏபிங்கிற லைனை. ஸோ அதனால் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏஎம்கான வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ தட் இஸ் 3. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 6. தேர்ஃபோர் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இதுதான் என்ன அப்படின்னா காமன் கார்டு. ஏபி அப்படிங்கிறது என்ன, காமன் கார்டு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான். காட் இட்? ஓகே, ஸோ அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. த டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் is 52 centimeter and the length of one of its chord is 20 centimeter. Find the distance of chord from the center. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஓகே, ஸோ சர்க்கிள் எடுத்தாச்சு. கவனிங்க, அடுத்தது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 52ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு டயாமீட்டர் ட்ரா பண்ண போகிறேன். இதனுடைய லென்த் வந்து 52 சென்டிமீட்டர். கிளியர்? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்டு. அப்போ ஒரு கார்டோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதனோட லென்த் வந்து எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர். ஸோ இந்த டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள். கரெக்டாக? இந்த டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து இந்த கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 2 லென்த்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். கிளியரா? நாம் இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நேம்ஸ் வந்து கொடுத்துடலாம், நம்ம நேமிங் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட் வந்து ஏ, இது வந்து பி, இந்த சென்டர் வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நம்ம எம் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த காமன் கார்டு ஏபி, சாரி இந்த காமன் கார்டு கிடையாது, இந்த கார்டு ஏபி வந்து எம்ங்கிற பாயிண்டில் ஈக்குவலாக பைசெக்ட் ஆகுது. அப்படின்னா ஏஎம் உடைய லென்த் வந்து என்னவா இருக்கும், 10 சென்டிமீட்டராக இருக்கும். அண்ட் எம்பி உடைய லென்த் அதுவும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். கிளியரா? அதே நேரத்தில் டயாமீட்டர் வந்து 52 சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து அதில் பாதி தானே, ரேடியஸ் பாதினா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பி அண்ட் கியூன்னு பேர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஓபி அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். அது வந்து 26 சென்டிமீட்டராக இருக்கும். அண்ட் ஓக்யூ அப்படிங்கிறது 26 சென்டிமீட்டராக இருக்கும். கரெக்டா? ஸோ அதே நேரத்தில் ஓஏ அப்படிங்கிறது என்ன, அதுவும் ரேடியஸ் தானேப்பா இந்த சர்க்கிளுக்கு. அப்போ அதுவும் 26. ஓபி அப்படிங்கிறதும் ரேடியஸ் தான், அதுவும் 26. கிளியரா? ஸோ டயக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் போயிடலாம். OP that is equal to OQ that is equal to OA that is equal to OB
that is equal to radius that is equal to 26 centimeter which is equal to PQ by 2. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இது எல்லாமே புரிஞ்சுதுங்களா? லெட் ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவல், இது எல்லாமே வந்து ரேடியஸாக தான் மீன் பண்ணுது. PQ அப்படிங்கிறது தான் டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது, இங்கே ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது எம்ங்கிற பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பர்பண்டிகுலர் லென்த் வந்து கண்டுபிடிக்கணும், OM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ட்ரையாங்கிள் OMA எடுத்துக்க போறேன். OMA வந்து நான் இப்போ எடுத்துக்க போறேன். சரிங்களா? ஸோ இதில் பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். OM அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் சைடோட ஸ்கொயர். ஸோ அடுத்தது AM அப்படிங்கிறது பாருங்க பேஸ், அதுக்கும் ஸ்கொயர் எடுத்துருங்க. இதனுடைய சம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா OP அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸ் உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். சாரி, OA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைபோடெனஸ் லென்த் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல, அந்த ரேடியஸ்க்கு வந்து ஈக்குவல். அப்போ R ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? OM ஸ்கொயர். ஓகே, பிளஸ் AM அப்படிங்கிறது நம்ம இங்கே 10 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 10 ஸ்கொயர். அதே நேரத்தில் ரேடியஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்க இந்த இடத்துல 26 ரேடியஸ். ஸோ 26 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கிளியரா? OA அப்படிங்கிறது எவ்வளோ? 26. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இப்போ 10 ஸ்கொயர் நீங்கள் அந்த சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ OM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? 26 ஸ்கொயர் வந்து 676. 10 ஸ்கொயர் ரைட் சைடில் கொண்டு போனால் அது வந்து -100 தட் இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ OM என்னவா இருக்கும்? OM ஸ்கொயர் 576னா OM அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 தட் இஸ் 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா இருக்க பாருங்க. காட் இட்? ஸோ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது OM தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? OM அப்படிங்கிறதா என்ன? த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ கார்டு ஃப்ரம் த சென்டர். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து இந்த கார்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் OM அப்படிங்கிறது. கிளியரா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சது எல்லாருக்கும். அடுத்தது போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த given figure O is the center of the circle. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல O அப்படிங்கிறது என்ன அப்படின்னா center of the circle. ஓகேங்களா? if the measure of OQR that is equal to 48 degree. ஸோ இங்கே angle Q வந்து 48 degree அப்படின்னு சொல்லிட்டாங்க. then what is the measure of angle P? ஓகேங்களா? ஸோ angle P வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. got it? ஸோ இப்போ angle Q வந்து 48. ஓகே, அப்போ ஆங்கிள் ஆரும் வந்து அதே 48 தான் இருக்கும். ஏன் 48 இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து அதாவது அந்த சர்க்கிளோட சர்க்கும்பரன்ஸில் 2 பாயிண்டோட கனெக்ட் ஆகுது இந்த 2 லைனும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லைன் மூலமாக நம்ம இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ரேடியஸ் தானே சொல்லுவோம், இதுவும் ரேடியஸ் தானே சொல்லுவோம். அப்போ 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த 2 சைட்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவல் தான்ப்பா. ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவல் தான். அப்போ இது 48 அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. எது? Q அப்படிங்கிறது 48 தெரியும். அப்போ இந்த R அப்படிங்கிறது என்னவா தான் இருக்கணும்? 48 தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, எழுதணும் ஒவ்வொன்றும். ஓகே, ஸோ இப்போ எழுத ஆரம்பிக்கலாம். சொல்யூஷன் லெட் O is the center of the circle. O is the center of the circle. Center of circle Q and R. Q and R அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் ஆன் சர்க்கும்பரன்ஸ். இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் ஆன் சர்க்கும்பரன்ஸ். Got it? Then OQ that is equal to OR. இந்த OQ அப்படிங்கிறது OR அப்படிங்கிறது என்ன? ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். கிளியரா இருக்கா? ஓகே. தென் அண்ட் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன? OQR. ஸோ இந்த பாயிண்ட் வந்து OQR. ட்ரையாங்கிள் OQR அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இந்த இடத்துல?
ரெண்டுமே வந்து ரேடியஸை மீன் பண்ணுது இல்லையா? ஓக்யூ அப்படிங்கிறதும் ஓஆர் அப்படிங்கிறதும் ரேடியஸ் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ டூ சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். கிளியரா? ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். கிளியரா? ஸோ இப்போ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் angles opposite to equal sides are equal. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு டேட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் Q வந்து 48 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 48 அப்படிங்கிறது ரேடியஸ்க்கு ஆப்போசிட் தானே இருக்கு. அதே ரேடியஸ் தானே OQ. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆரும் என்னவா இருக்கும்? அதே 48 டிகிரியா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நாம அடுத்தது வந்து சம் ஆஃப் 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த தியரம் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் sum of 3 angles of triangle. இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேரு? OQR. that is equal to என்ன? 180 டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ 3 angles வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல OQR, ரெண்டாவது ORQ plus ORQ, மூணாவது வந்து QOR. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 180 டிகிரி வரும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த O உடைய ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இது வந்து எவ்வளோ? 48 டிகிரியா? இதுவும் அதே ஈக்குவல் ஆங்கிள் தானே, 48 டிகிரியா? அப்போ இது மட்டும் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். QOR வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த ரெண்டு 48 ஆட் பண்ணி நீங்கள் அனதர் சைடு வந்து கொண்டு போயிடுங்க அது. ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு? QOR that is equal to 180 டிகிரி மைனஸ் 48 plus 48. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 96. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 96 ஃப்ரம் 180 டிகிரி. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 84 டிகிரி. அப்போ ஆங்கிள் QOR. ஸோ இது வந்து 84 டிகிரி. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். என்ன ப்ராப்பர்ட்டி? நல்லா கவனிங்க. இந்த சென்டர் இருக்கு இல்லையா? இந்த சென்டர் O அதனுடைய ஆங்கிள் வந்து 84 அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இது 84 அப்படின்னா ஸோ இப்போ இதே ஆர்க்கு பாருங்க சப்டெண்ட் ஆகுது. இதே ஆர்க் வந்து என்ன ஆகுது? சப்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சப்டெண்ட் ஆயிட்டு அது வந்து எங்க போய் டச் பண்ணுது பாருங்க? இந்த சர்க்கிளோட சர்க்கும்பரன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல போய் டச் பண்ணுது. ஸோ அப்போ சென்டர் வந்து 84 அப்படின்னா இந்த சர்க்கும்பரன்ஸ்ல டச் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்ல என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுதோ அதில் பாதி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் P வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் இந்த சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் ஆகுச்சோ அதில் பாதி தான் என்ன அப்படின்னா P-யோட ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QOR. அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருது? 84 டிகிரியை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? தட் இஸ் 42. சரிங்களா? ஸோ இதான் angle P. Therefore angle P that is equal to 42 degree. கிளியரா இருக்கா? எக்ஸ்ங்கிறது தான் ஆங்கிள் P. கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ சென்டரில் உங்களுக்கு 84 அப்படின்னா அதில் எப்பவுமே பாதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது 84 அப்படின்னா 84ல் பாதி என்ன 42 வந்து இந்த ஆங்கிளாக இருக்கும். கிளியரா இருக்கா டயக்ராமில்? புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The arc of a bridge has dimensions as shown, where the arc measured 2 meter at its highest point and its width is 6 meter. What is the radius of the circle that contains the arch? ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பிரிட்ஜோட ஆர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் தான் C. ஸோ அந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாருங்க ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா? அதனுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய லென்த் என்ன அப்படின்னா 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கான சர்க்கிள்கான டயக்ராம் நாம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ இந்த ஏபிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா கார்டு. ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும். ஸோ இது வந்து P அப்படின்னு நேம் கொடுத்துருங்க, அண்டு இந்த பாயிண்ட் வந்து Q அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதில் மிட் பாயிண்ட் வந்து சென்ட்ரு வந்து O அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஓவையும் ஏவையும் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போது கனெக்ட் பண்ணிவிடுங்க, OA இதுதான் ரேடியஸ். சரிங்களா? அதே மாதிரி OBயும் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அதுதான் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். இந்த AB அப்படிங்கிறது கார்டு. சரிங்களா? ஸோ கார்டு ஆஃப் எ சர்க்கிள். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட் டியையும் ஓவையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிலேருந்து சி வரைக்கும் 2 மீட்டர். அப்போ இது வந்து என்னென்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த லென்த் வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். திஸ் இஸ் எக்ஸ். கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, லெட் சொல்யூஷன் பார்ட் எடுத்துக்கோங்க. லெட் இந்த இடத்துல OA அப்படிங்கிறதும் OB அப்படிங்கிறதும் OC அப்படிங்கிறதும் எல்லாமே எதை மீன் பண்ணுது பாருங்கள், எல்லாமே எதை மீன் பண்ணுது, ரேடியஸை மீன் பண்ணுது. சரிங்களா? இந்த சர்க்கிளோட ரேடியஸை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல OC அப்படிங்கிறது என்ன, 2 + x. OC அப்படிங்கிறது 2 + x. அப்போ ரேடியஸ் R = 2 + x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு இதை தாண்டி? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ இதனோட வித்து வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வித்து வந்து 6 மீட்டர் அப்படின்னா இந்த AB அப்படிங்கிற இந்த கார்டு, ஓகே, AB அப்படிங்கிற கார்டோட வித்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது AD + DB அப்படிங்கிறது தான் AB. ஓகே, AB அப்படிங்கிறது AD + DB. ஸோ அப்போது AD அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 3 மீட்டராக இருக்கும். ஏன்னா ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். DB அப்படிங்கிறது 3 மீட்டராக இருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் 6 மீட்டர். கிளியர்? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா, இது வந்து 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது பித்தாஸ் தியரம், ட்ரையாங்கிள் ODA எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ODAல பேஸ் வந்து 3 ஸ்கொயர் அண்ட் பர்பண்டிகுலர் லென்த் வந்து எக்ஸ், அதனால் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் வந்து OA, தட் இஸ் வாட், ரேடியஸ் R. ஓகேவா? ஸோ OA அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பாருங்கள், இந்த இடத்துல 2 + xக்கு ஈக்குவல், ரேடியஸ் R அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம இந்த OAக்கு பதிலாக 2 + x அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 2 + x ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் + x ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்கள், 2 + x ஹோல் ஸ்கொயர் 4 + 4x + x ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 9 + x ஸ்கொயர். கிளியரா? ஸோ இந்த இடத்துல எது கேன்சல் ஆகுது, x ஸ்கொயர் அண்ட் x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த 4 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, 4x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் 4x தட் இஸ் ஈக்குவல் டு 9 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5. கிளியரா? அப்போ x வந்து என்ன, x is equal to 5/4. 5/4 அப்படின்னு என்ன, 1.25 in meter. சரிங்களா? ஸோ இப்போ x வந்து என்னன்னு தெரிஞ்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன, OC அப்படிங்கிறது தான் ரேடியஸ். ஸோ இந்த OC அப்படிங்கிறது நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணியிருக்கோம், 2 + x ஓட ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் radius is equal to OC, that is equal to 2 + x, which is equal to 2 + 1.25 meter. ஓகேங்களா? ஸோ ஓவரால் என்ன வருது, 3.25 மீட்டர். ஸோ இதான் வந்து ரேடியஸ் R. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது புரியாமல் இருக்கா? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கமான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் POQ that is equal to 100 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் POQ. ஸோ அப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோ, 100 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆங்கிள் PQR, ஸோ இது வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் ஆங்கிள் RPO. ஸோ இதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த RPO இதனுடைய ஆங்கிள் வந்து என்னன்றது கேட்குறாங்க கொஸ்டினில். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கமான் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே
ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஆங்கிள் POQ இது வந்து given, that is equal to 100 degree. ஓகே, ஸோ இந்த 100 degree அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 times of PRQ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். PRQ கிளியரா? ஏன் அப்படின்னா அந்த சென்டரில் ஆங்கிள் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த சென்டரில் கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் 2 மடங்காக இருக்கும். எதை விட? இந்த ஆறில் இருக்கக்கூடிய ஆங்கிளை விட 2 மடங்காக இருக்கும். கிளியரா? ஆறுங்கிறது சர்க்குமரன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ சர்க்குமரன்ஸில் வந்து ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் தான் இருக்கும், சென்டரில் என்ன ஆங்கிள் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போது இங்கே 100 டிகிரினா கண்டிப்பாக இந்த ஆர் வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு 50 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் PRQ என்னவா இருக்கும்? இந்த 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 50 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ 50 டிகிரி இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிள் PQR எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் PQR ஓகே, ப்ளஸ் அதோட வந்து ஆங்கிள் PRQ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆங்கிள் PRQ அதோட வந்து நம்ம ஆங்கிள் RPQ எடுத்துக்க போகிறோம். இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 180 டிகிரி. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் பாருங்கள்? PRQ. ட்ரையாங்கிள் PRQவில் நம்ம இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 180 டிகிரி வரும். சரிங்களா? ஸோ இதில் PQR என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த PQR அப்படிங்கிறது 30 டிகிரி. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க டயக்ராமில். அடுத்தது PRQ என்னன்னு தெரியுமா? PRQ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 50 டிகிரி. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 50 டிகிரி. ஸோ அப்போது RPQ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க RPQ. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆங்கிள் RPQ தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுலேருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் சப்ட்ராக்ட் ஆகிடும் 80 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் RPQ தட் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியராக இருக்கா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். இப்போது நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். ஆங்கிள் RPQ வந்து 100 டிகிரி அப்படின்றது கிடைச்சாச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 100 டிகிரி அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா RPO கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் RPO கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் ஷோ பண்ணுறேன், கவனிங்க என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, பிளாக் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் பிளாக்கில் நான் மார்க் பண்ணுற பாருங்க, இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஆங்கிள் RPO தான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல. காட் இட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். ஆங்கிள் OPQ அதோட ஆங்கிள் OQP எடுத்துக்கலாம். OPQ எங்கே இருக்குது பாருங்கள்? OPQ இந்த ஆங்கிள் மட்டும், இந்த மிட் பாயிண்ட். சரிங்களா? OPQ. ஸோ அடுத்தது OQP இந்த ஆங்கிள், சின்ன ஆங்கிள் OQP. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 180 டிகிரிலேருந்து இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த 100 டிகிரியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஈக்குவல். அப்போ என்ன வருது உங்களுக்கு? 80 டிகிரி அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது 80 டிகிரினா நல்லா கவனிங்க, கண்டிப்பாக இது ரெண்டும் என்னவா இருக்கும்? சர்க்குமன்ஸில் டச் ஆகுது. அப்போ வந்து இது வந்து ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த 2 சைடு என்னவா இருக்கும்? இதுவும் வந்து ஈக்குவல் சைட்ஸாக தான் இருக்கும். ஈக்குவல் சைட்ஸாக இருந்தால் ஸோ இதனுடைய ஆங்கிளும் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இது ஓவராலாக 80 டிகிரி இல்லையா? பாருங்கள் 80 டிகிரின்னு வந்திருக்கு ஓவராலாக. அப்போது இதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, அது என்னவா இருக்கும்? ஆஃப் 80. அப்போ என்ன வருது உங்களுக்கு? 40 டிகிரி அப்படின்னு வரும். ஆங்கிள் OPQ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் RPO தானே கேட்டிருக்காங்க. ஆங்கிள் RPO தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஆங்கிள் RPO this is equal to ஆங்கிள் RPQலேருந்து ஆங்கிள் OPQவை சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஓகே, ஆங்கிள் RPQ பாருங்கள் எங்கே இருக்குது? RPQ தட் இஸ் 100 டிகிரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? அது போக ஆங்கிள் OPQ அப்படிங்கிறது 40 டிகிரி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த 100 டிகிரிலேருந்து
இந்த 40 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு தேவையான ஆர்பிஓ என்னன்றது தெரிஞ்சிடும். ஆர்பிஓ தட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ பசங்களா புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The chord of length 30 cm is drawn at the distance of 8 cm from the center of the circle. Find the radius of the circle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாமா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு? கவனிங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் த கார்டு வந்து 30 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ கார்டுக்கான லென்த் வந்து நம்ம 30 சென்டிமீட்டர் இதை எடுத்துக்கலாம். இது வந்து 30 சென்டிமீட்டர். கிளியரா? என்னுடைய லென்த் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த கார்டு வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 8, இது 30 அப்படின்னா கண்டிப்பாக இது 15 இருக்கணும், இது 15 இருக்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணோம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துடலாமா? ஸோ இந்த டயக்ராமுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது சொல்யூஷன் எடுத்துக்கலாம். லெட் பிடி இஸ் எ chord. ஓகேங்களா? chord of a circle. சரிங்களா? ஸோ இதில் C is the midpoint of BD. Midpoint of BD and AC is perpendicular to BD. Okay, and bisects it. சரிங்களா? ஸோ ஏசி அப்படிங்கிறது பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைடை வந்து பைசெக்ட் பண்ணுது. அதனால தான் வந்து இந்த 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிடி வந்து 15-15 வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி. இதுதான் என்ன அப்படின்னா ரேடியஸ். இதுதான் ரேடியஸ், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ஃபோர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், நம்ம ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்துக்கணும். ஏசிபி இங்கே பாருங்கள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரேடியஸ் இதுதான் ஹைபோடெனஸ். ரேடியஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசிங்கிறது பர்பண்டிகுலர் தட் இஸ் 8 ஸ்கொயர் அண்ட் பிசிங்கிறது பேஸ் 15 ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 8ங்கிறது 8 ஸ்கொயர் வந்து 64, 15 ஸ்கொயர் வந்து 225. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 289 வரும். ஓகே, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. அப்போ ஆர் வந்து என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 which is equal to 17 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 17 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் 17 சென்டிமீட்டர். கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். புரிஞ்சது அப்படின்னா ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ஷோ தட் பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ parallelogram ஃபார்ம் எ ரெக்டாங்கிள். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன செய்யலாம், நாம் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram எதை ஃபார்ம் பண்ணுன்னா ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், குவாட்ரிலேட்ரல் இதுக்கு பேர் கொடுத்துடலாம். இருங்க, டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஒன் செகண்ட். ஸோ டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது எஸ். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம் நம்ம.
ஓகேவா? ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் ரெக்டாங்கிள். இதுக்கு நேம் கொடுத்துடலாம். A B C D அண்ட் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் நேம் கொடுத்துடலாம் நம்ம. S P Q அண்ட் R. சரிங்களா? ஸோ இந்த SPQR இருக்கு இல்லையா, அதுதான் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ குவாட்ரிலேட்டரல் PQRS, குவாட்ரிலேட்டரல் PQRS is a rectangle. இதை வந்து நம்ம ஷோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கா நமக்கு அடிஷ்னலாக கிவன் டேட்டாவில் என்ன இருக்கு பாருங்க. A parallelogram in which bisector of angle ABCD intersect at PQRS. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? PQRS to form a quadrilateral PQRS. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் எடுத்துக்கலாம் இதுக்கு. ஓகே, ப்ரூஃப் பாருங்க. ஓகே, ABCD PQRS. ஓகே, ஸோ டயக்ராம் இங்கேயும் ட்ரா பண்ணியாச்சு. கவனிங்க. since ABCD is a parallelogram, therefore AB, that is parallel to DC, and transversal அப்படிங்கிறது இந்த லைன், கட் பண்ற லைன். ஓகேங்களா? ஸோ transversal cuts them. So we have, ஸோ இப்போ transversal வந்து ஸோ இந்த லைனை வந்து கட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்மக்கிட்ட ஆங்கிள் A அப்புறம் ஆங்கிள் D, இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய சம் வந்து என்ன வரும்னா 180 டிகிரியாக வரும். டிரான்ஸ்வர்சல் வந்து இது மாதிரி கட் பண்ணுது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆஃப் ஆஃப் ஆங்கிள் A ப்ளஸ் ஆஃப் ஆஃப் ஆங்கிள் D, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதோ 90 டிகிரி, 180ல் பாதி. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆஃப் ஆஃப் ஆங்கிள் A அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல? ஆங்கிள் DAS ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஆஃப் D அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆங்கிள் என்ன வருது பாருங்க, DAS எடுத்துட்டோமா, ADS, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 90 டிகிரி. கிளியரா இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த ஏன்றது கம்ப்ளீட்டாக இந்த ஏவும் இந்த டியும் சேர்ந்தது தான் 180 டிகிரி. இதில் பாதி தான் ஆங்கிள் டிஏஎஸ் அப்படிங்கிறதும் ஆங்கிள் ஏடிஎஸ்ங்கிறதும். ஸோ இதனுடைய சம் வந்து 90 டிகிரி அப்படின்னு வருது, ஏன்னா இந்த 180ல் பாதி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாம் எடுத்துக்க வேண்டியது இதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இன் ட்ரையாங்கிள் ஏஎஸ்டி இந்த ட்ரையாங்கிளில் we have angle ADS plus angle DAS. பாருங்க 3 ஆங்கிள் இருக்குல்ல, இதுவும் நம்ம சேர்த்துக்கணும், எஸும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? DAS plus தேர்ட் ஆங்கிள் என்ன இந்த இடத்துல மிஸ் ஆகுது, ASD. இது மூணும் சேர்ந்ததா என்ன அப்படின்னா 180 டிகிரி. கரெக்டா? இதில் இது ரெண்டு மட்டுமே 90 டிகிரி அப்படின்ட்டு நமக்கு இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 90 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஎஸ்டி என்னவா இருக்கணும், அது வந்து 90யாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஏஎஸ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக 90. இந்த ஏஎஸ்டி 90னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் கண்டிப்பாக 90. ஓகேங்களா?
காட் இட்? இது கிளியராக இருக்கா? தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் ஏஎஸ்டி தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. கிளியரா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏஎஸ்டி 90னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆனது ஆங்கிள் ஏஎஸ்டி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் ஆர்எஸ்பிக்கு ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுவும் வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். இதுவும் வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஆர்எஸ்பி வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே நம்ம ரிமைனிங்கும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சிமிலர்லி SRQ that is equal to QPS. இது எல்லாமே என்னவா இருக்கும்னா 90 டிகிரி. ஸோ இந்த SRQ இதுவும் என்னவா இருக்கும்னா 90 டிகிரி. அதே மாதிரி இந்த SPQ இதுவும் வந்து 90 டிகிரி. அதே மாதிரி இந்த RQP இதுவும் என்னவா இருக்கும்னா 90 டிகிரி. இப்போ இந்த மாதிரி 4 ஆங்கிளுமே 90 90 90 வந்தா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ therefore PQRS, okay, PQRS is a quadrilateral. Each of whose angle is 90 degree. Okay, therefore we can say PQRS as rectangle. ஸோ இந்த PQRS என்னன்னு சொல்லலாம்? ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் சால்வ் பண்ணீங்களா, கரெக்டாக சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டேக் திஸ் ஆஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து செக் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? எஸ், தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இங்கே இருக்கக்கூடிய QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த செஷன் வந்து லைக் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.